காலை வணக்கம் மக்களே. பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சாச்சு. பையன் ஆஃபீஸ் போகிறான். இன்றைக்கி மண்டே, பொங்கல்லாம் நல்ல முறையாக முடிஞ்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறான் பையன். இன்றைக்கி சரி காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலை பார்த்துருவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கெல்லாம் எப்படி பொங்கல் போச்சுன்னு சொல்லுங்கள் மக்களே. 4-5 நாள் லீவு, பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணியிருக்குங்க. நீங்களாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் இன்னிலேருந்து ஓடணும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கேப்சிகம் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இன்றைக்கி சிம்பிள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் அலம்பி சும்மா அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தான் காயாது, காலங்காத்தாலே காயாது. ஏன்னா கூலாக இருக்குது, வெளியில் பயங்கர குளிர் காற்று இன்றைக்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சாச்சு. பையன் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறான். பொங்கல் முடிஞ்சுட்டு எல்லோரும் பொங்கல் முடிஞ்சு சந்தோஷமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியல் இங்கே பாருங்கள், கேப்சிகம் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளரிக்காய். அது வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுப்பேன். ஆனால் காரக்குழம்புக்காக வானவில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக 2 வாட்டி தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து அப்பளம் பொரிப்பேன். 2 வாட்டி அப்பளம் பொரிப்பேன். ஒரு வாட்டி வடை செய்வேன். வடை செஞ்சேன்னா அந்த எண்ணெயில் 2 வாட்டி அப்பளம் பொரிச்சிக்கிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எது யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே இருக்கும் மனம், அப்படியே கமகமன்னு இருக்கும் மனம். சூப்பராக இருக்கும் மனம். இந்த அடுப்பில் வந்து நல்லெண்ணெய், காரக்குழம்புக்கு நல்லெண்ணெயும், இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய். இங்கே பாருங்க, அதே வானவில் தேங்காய் எண்ணெய் தான். வானவில் தேங்காய் எண்ணெய். ஏன்னா வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் ஆகட்டும் கேபேஜ் ஆகட்டும் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய். இது வந்து செக்கு எண்ணெய்ங்க, அது நாட்டு செக்கு எண்ணெய். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்க, அப்படியே நம்ம வீட்டில் வீட்டில் எப்படி எண்ணெய் ஆடணும்னா, முத்தல் தேங்காய் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு காய்ச்சும் போது அந்த தேங்காயை காய்ச்சும் போது எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வரும் பாருங்க, இந்த கலரில் தான் இருக்கும். அதே எண்ணெய் தான் இது. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பையனுக்கு. இங்கே பாருங்க, சாதம், சுட சுட சாதம், காரக்குழம்பு, கத்திரிக்காய் கேப்சிகம் போட்டு காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். சொன்னேன் இல்லையா, வெள்ளரிக்காய் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளரிக்காய் சைடில். இப்போ காஃபி ரெடி. குவான்டிட்டி நிறைய சாப்பிட மாட்டான், கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அதனால் கொஞ்சமாக சாதம். வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்டைக்காய் கொஞ்சம் கூடுதலாக அவனுக்கு வச்சுருக்கேன். சாதம் குறவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், காஃபி கண்டு பையனுக்கு கொடுக்க போகிறேன்.